பார்க்க போகிறது எழுகறி கூட்டு. நம்ம பொங்கலுக்கெலாம் செய்வோம்ல, நிறைய காய் இருக்கும்போதும் செய்வோம். அதுதான் செய்ய போகிறேன். நமக்கு என்ன விருப்பமான காயோ அதை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சௌச்சௌ, அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, பரங்கிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு எது வேணால் எடுத்துக்கலாம். கேரட் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். 7 கறி கூட்டுன்னு தான் பேர். 7 காய்கறிகள், அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதுக்கு நான் முன்னாலே கொண்டக்கடலையும் மொச்சையும் ஊற வச்சுருக்கேன். இதுவும் போட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது போடும்போதும் சத்தும் கூட. ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுவும் அந்த 7 கறி கூட்டோடு சேர்க்க போகிறோம். இப்போ எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இது கூடவே மொச்சையும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். துவரம் பருப்பை நான் 100 கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஊற வச்ச கொண்டக்கடலையும் மொச்சையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக பார்த்து தான் தண்ணி விடணும், ஏன்னா காய்கறி கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் வெந்து வரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிக்க போகிறோம். கூட்டுக்கு தேவையானது தனியா 2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகாய் 10லேருந்து 12 எடுத்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை. இப்போ வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் போட்டுருக்கேன். இதன் கூடவே நம்ம எடுத்து வச்ச பொருளை போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான மசாலா. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதன் கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்ருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதே வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போது எலுமிச்சை சைஸ் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணால் இங்கே சேர்த்துக்கலாம். காய் தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. இப்போ காய் வந்துச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வந்திருக்கு. காய் வேகும்போது புளி விடலாம், ஆனால் சில காய்கறிகள் புளி விட்டால் வேகாது. அதனால் தண்ணி விட்டு வேக விட்டுட்டு புளியை நல்லா தனியாக கொதிக்க விட்டுக்கலாம். இதன் கூடவே நம்ம இப்போது புளி கொதிச்சா ஊற்றிக்கலாம். இப்போ புளி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சுட்டு வருது. நல்லா கொதி வந்திருக்கு. இதை நம்ம அந்த காயில் சேர்த்துக்க போகிறோம். காய் நல்லா வெந்திருக்கிறதுனால ஒரு கொதி வந்தால் போதும். புளி விட்ட அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். காய் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால ரொம்ப குழைய கலந்து விடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் இதை கூட சேர்த்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் நம்ம இந்த மசாலா ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த 7 கறி கூட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரைச்சி விட்டு செய்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கொதி விட்டு எடுக்க போகிறோம். இப்போ மேலக்காய் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ எல்லாம் சேர்ந்து வரணுன்றதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும்போது எல்லா சுவையும் சேர்ந்து வரும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தா இனிக்கும். ஒரு லேசாக ஒரு கொதி வந்திருக்கு. இந்த பதம் போதும். இப்போது கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்து எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த கூட்டு கூட சேர்க்க போகிறேன். உருண்டையாக போட்டு எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே அங்கே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இதை நல்லா கலந்து சின்ன சின்ன போண்டாவை போட்டு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருண்டையாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இதை அப்படியே அந்த கூட்டில் போட்டுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சால் பிடிக்கும், அதனால் இப்படி செய்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ருசியான எள்ளுக்கறி கூட்டு தயார். ரொம்ப சத்தம் கூடங்க. பொங்கல் அப்போ தான் நம்ம செய்வோம், ஆனால் நிறைய காய் இருக்கும்போது இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எள்ளுக்கறி கூட்டு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.